ஹலோ கைஸ், இந்த ஃபர்ஸ்ட் லுக்கே கேஜிஎஃப் படத்தில் வர்ற மாஸ் சீனாக இருக்குல்ல. ஸோ இன்னைக்கு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறது என்எல்சி, அதாவது நெய்வேலியிலேருந்து விக்ரவாண்டி வரைக்கும் நடக்கிற 4 வழிச்சாலையோட ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்துகிட்டு இருக்கிறது என்எல்சியோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் அந்த என்எல்சிக்கு முன்னாடி பிரிட்ஜ் போகுது. ஸோ அதுக்காக சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பில்லர்ஸ்லாம் போட்டு விட்ருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்த்தோம். நெய்வேலியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேன் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி டபுள் லேனாக தான் போகும். ஏன்னா அந்த சைடு வந்து ஒர்க்கு டோட்டலாகவே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதுபோக கொஞ்சம் தூரத்தில் வந்து சில பிரிட்ஜஸ்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நாளாகவே அப்படியே கிடப்பில் தான் இருக்குது. அப்படியே இந்த ஒர்க் ப்ராக்ரஸோட நம்ம இதோட வரலாற்றையும் திரும்பி பார்க்கலாம். கிட்டத்தட்ட அதாவது இது வந்து ஸ்டேட் ஹைவேயாக இருந்தது. 2017 இதை வந்து நேஷனல் ஹைவேவாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பிளான் கொண்டு வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டியிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும், அதாவது இந்த டெல்டா மாவட்டங்களில் வளர்ச்சிக்காக ஒரு ஹைவே கொண்டு வராங்க, நேஷனல் ஹைவே. ஸோ இதை வந்து ஒரு 4 லேனாக பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணறதுக்காக 2018 ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 வருஷத்தில் இந்த ஒர்க் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு 3 ஃபேஸாக ஒர்க் பண்ணாங்க. பட் இதில் வந்து சில பல பிரச்சனைகளால் இந்த ஒர்க் வந்து இன்னும் இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது. இதில் என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேஜர் பிரச்சனை வந்து லேண்ட் அக்யூசியேஷன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் COVID-19 கிட்டத்தட்ட 2-3 வருஷம் இந்த ஒர்க்கே நடக்கலை. ஸோ அதனாலையும் இது டிலே ஆனதாக சொல்கிறாங்க. அதுபோக கஜா புயலும் வந்து இந்த ஒர்க் டிலே ஆனதுக்கு ஒரு மேஜர் ரீசனாக சொல்கிறாங்க. இந்த நேஷனல் ஹைவே பார்த்தீங்கன்னா இது வந்து NH45C. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 159 கிலோமீட்டர். இது வந்து விக்ரவாண்டியிலேருந்து தஞ்சாவூர் வந்து கும்பகோணம் வழியாக போகுது. ஸோ இதை வந்து VKT அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை வந்து டோட்டலாக 3 ஃபேஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தஞ்சாவூர் டு சோழபுரம், அப்புறம் சோழபுரம் டு சேத்தியாத்தோப்பு, அப்புறம் சேத்தியாத்தோப்பு டு விக்ரவாண்டி. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர் டு சோழபுரம் வந்து ஜான்வரியிலே ஒர்க் முடிச்சாச்சு. இப்போ அது வந்து ஓப்பனில் இருக்குது. அதுபோக சோழபுரம் டு சேத்தியாத்தோப்பும் ஜூன்லேயே ஒர்க் முடிச்சாச்சு. ஸோ இப்போ அதுவும் லைவ்ல இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது சேத்தியாத்தோப்பு டு விக்ரவாண்டி. இப்போ நம்ம வந்து பண்ருட்டி வந்துட்டோம். இந்த பண்ருட்டியில் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு, அதாவது இந்த ஊருக்குள்ளே வராது, பண்ருட்டியில் ஒரு பைபாஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சேத்தியாத்தோப்பு டு விக்ரவாண்டியில் 2 பைபாஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த பண்ருட்டியில் ஒரு பைபாஸ் இருக்குது. அதுபோக வடலூர் பண்ருட்டியில் இந்த நேஷனல் ஹைவே வந்து பைபாஸாக போகிறதுனால ஊருக்குள்ள எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. கிட்டத்தட்ட இருக்கிற ரோட கொஞ்சம் சைடில் கொஞ்சம் அந்த கடையெல்லாம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோக அந்த பண்ருட்டியை கிராஸ் பண்ணி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கும்போதே அங்கே நிறைய இடத்துல ஒர்க் நடக்குதா பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து இதோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல ட்ரைனேஜ் ஒர்க்கு, அப்புறம் ரோடு ஒர்க்ஸ்லாம் போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து நிதின் கட்கரி வந்து இதை விசிட் பண்ணதுனால இந்த ஒர்க்கு இன்னும் ஸ்பீடப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கான்ட்ராக்டர் வந்து அவங்க வந்து முடியாதுன்னு சொன்னதுனால இப்போ கான்ட்ராக்டரும் ஹேண்ட் ஓவர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இவங்க அதாவது இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னொரு 2 இயர்ஸ்க்குள்ளே இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னொரு கிட்டத்தட்ட 2027 இந்த ரோடும், அதாவது விக்ரவாண்டி டு சேத்தியாத்தோப்பு ரோடும் வந்து ஃபுல்லாகவே 4 லேனாக மாறிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து தென்பெண்ணை ஆறு. இந்த தென்பெண்ணை ஆறும் இந்த ரோடை கிராஸ் பண்ணி போகுது. ஆக்சுவலாக நம்ம போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மழை அதிகமாக பெஞ்சதுனால இந்த ஆற்றுலையும் ஃபுல்லாகவே நிறையா தண்ணி போச்சுது. ஸோ அந்த சீனும் பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருந்தது. கிட்டத்தட்ட இந்த பிரிட்ஜிலே ஒரு 5 மினிட்ஸ் போன மாதிரி இருந்தது. கொஞ்சம் லாங்கான பிரிட்ஜ் தான். இப்போ நம்ம போயிட்டுருக்க லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போகிறதுக்கான ஒரு பைபாஸ் இந்த ரோடு மேலே கிராஸ் பண்ணி போகுது. ஸோ இதுதான் அந்த பைபாஸ். ஸோ இந்த பைபாஸில் போனோம்னா நம்ம டேரெக்டாக இங்கேருந்து விழுப்புரத்தையும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா பாண்டிச்சேரி போனாலும் ரைட் சைடில் போனோம்னா பாண்டிச்சேரி போயிடலாம், லெஃப்ட் சைடில் போனால் விழுப்புரம் போயிடலாம்.
இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து கொலியனூர். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ரயில்வே ட்ராக் கிராஸ் ஆகுறதுனால இங்கே வந்து ஒரு ஓவர் பிரிட்ஜ் கட்டுறாங்க. ஸோ அந்த ஓவர் பிரிட்ஜுக்குரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். பட் நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ரூட்டில் போகும்போது இதெல்லாம் கட்டி விட்டது தான், இன்னும் அப்படியே தான் இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து இந்த சைடில் உள்ள ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கங்கே இருந்த முன்னாடிலாம் வந்து எக்கச்சக்கமான செடியாக இருந்தது, அதெல்லாம் கிளியர் பண்ணி அங்கங்கே ஜல்லிலாம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த கொலியனூர் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா 4 லேனாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வண்டி போகிற அளவில் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரியே இருந்தது. 2 சைடுமே ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்தந்த இந்த சைடும் ஒரு 2 ட்ராக், அந்த சைடும் 2 ட்ராக். ஸோ கொஞ்சம் தூரம் அதாவது டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் போகிற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடில் வந்து ரோடு ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அங்கே ஜல்லி போட்டிருந்தது. ஸோ அது மேலே தார் ஊற்றி இந்த ரோடு ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வர இடத்துல நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட ட்ரைனேஜ் ஒர்க்கு, அப்புறம் வந்து ஏற்கனவே இருக்கிற செடிகள்லாம் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜல்லி இல்லாத இடத்துல ஜல்லி விரிக்கிறது, ஜல்லி விரிச்ச இடத்துல ரோடு போடுறது அப்படின்னு எல்லா ஒர்க்குமே ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ போகிற இதே வேகத்தில் போனால் கிட்டத்தட்ட இன்னொரு 1.5 இயர்ஸ்லேருந்து 2 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக இந்த ரோடு ஒர்க்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து அந்த ஜிஎஸ்டி ரோடில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து விக்ரவாண்டி டோல்கேட் பக்கம் வந்துட்டோம். ஸோ இது வந்து அடிஷ்னல் போனஸாக நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டி ரோட்லேயும் ஒரு சில பிரிட்ஜஸ் ஒர்க் நடக்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் ஜஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம். இந்த இப்போ வந்து விக்ரவாண்டி டோல்கேட்டை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பில்லர் போட்டு, ஸோ பில்லர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. மேலே வந்து அந்த கர்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. பட் வந்து ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குது. ஏன்னா இந்த பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால அது பக்கத்துலேயே உள்ள சர்வீஸ் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகவே இருக்குது. ஒரே பயங்கர டஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் இந்த ரூட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போங்க. நெக்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டி ரோடில் தென்பசியாறு அப்படிங்கிற லொக்கேஷன்லையும் இன்னொரு பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பில்லர், அதாவது பில்லர் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. பட் வந்து சைடில் வந்து ரோடு அந்த இறங்குறதுக்கு ஏறுறதுக்கு அதெல்லாம் வந்து இப்போதைக்கு ஒர்க்கு போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் திண்டிவனம் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த திண்டிவனம் பக்கத்துலையும் ஒரு பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ்லாம் போட்டு கர்டர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இது கொஞ்சம் பெரிய பிரிட்ஜாகவே போட்டிருந்தாங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு ரோடு, பெரிய ரோடு, திருவண்ணாமலை போகிற ரோடு இதில் வந்து கிராஸ் ஆகுது. ஸோ அதனால் அந்த லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருந்தாங்க பிரிட்ஜஸ் எல்லாமே. அடுத்து வர்றது வந்து ஆத்தூர் டோல்கேட். ஸோ இந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பிரிட்ஜஸ் ஒர்க்லாம் நடக்குது. அதையும் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறது வந்து பூக்குத்துறை கூட்ரோடு. ஸோ இந்த ஜங்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னாலும் பில்லர்ஸ் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. கர்டர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் சைடில் உள்ள ஒர்க்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒர்க்கில் வந்து ஃபுல் சிங்கிள் நடந்திருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும்.
இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் சென்னை சிட்டிக்குள்ள வந்துட்டோம். செங்கல்பட்டு டோல்கேட்டில் இருக்கிறோம். ஸோ இதை கிராஸ் பண்ணி சிட்டிக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, மழை சும்மா வேற லெவலில் பெஞ்சிட்டு இருந்து, வெதரும் சும்மா தாறுமாறா இருந்தது. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இந்த 8 வழி சாலையில் போகும்போது சும்மா அந்த எனர்ஜியே சும்மா வேற லெவலில் இருந்தது. அதை ஃபுல்லையுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ ஹோப் இந்த கவரேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதை மாதிரி பல லொகேஷன்ஸில் நடக்கிற ஒர்க் அப்டேட், சென்னையில் நடக்கிற பல அப்டேட்டை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.